ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கனச்செவ்வகத்தில் இருக்கிற ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதுவும் 9th புக்கில் இருக்கிற ஒரு ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். சரி வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். நீளம் 20 சென்டிமீட்டர், அகலம் 15 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 8 சென்டிமீட்டர் கொண்ட கனச்செவ்வகத்தின் மொத்த புறப்பரப்பு மற்றும் பக்கப்பரப்பை காண்க. அதாவது அளவு கொடுத்துட்டாங்க, நம்ம அதோட மொத்த பரப்பையும் ப்ளஸ் பக்கப்பரப்பையும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி வாங்க ஃபார்முலாக்குள்ளே போகலாம். ஒரு கனச்செவ்வகம், அதாவது கனச்செவ்வகத்தோட மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன? L/B, B/H, L/H. ஓகேங்களா? 2. சரி ஓகே வாங்க இப்போ நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி கொஸ்டின் பார்த்த மாதிரி தான். இங்கே எல்லுனா நீளம் என்ன? 20. பினா பேஸ்னா வந்து அகலம் 15 ப்ளஸ் ஹைட் வந்து நமக்கு 8 கொடுத்துருக்காங்க. ஸோ L 20 இன்ட்டு B 15 ப்ளஸ் B 15 H 8 ப்ளஸ் L 20 H 80. இது மொத்தத்தையும் இன்ட்டு பண்ணால் கீழே நமக்கு 300 கிடைக்கிது. செகண்டில் 120, அதுக்கப்புறமா 160 கிடைக்கிது. மூணுத்தையும் ப்ளஸ் பண்ணோன்னா நமக்கு 580 கிடைக்கிது. இந்த 580 நம்ம வந்து 2ஆல் இன்ட்டு பண்ணி போடும்போது 1160. இதுதான் வந்து மொத்த புறப்பரப்பு. செகண்ட் நம்ம பக்கப்பரப்பு பார்க்கலாம். பக்கப்பரப்புக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா 2 ப்ராக்கெட்டில் L + B × H. நம்ம எல்லுக்கு ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? 20 பார்த்தோம். ப்ளஸ் பேஸ்க்கு 15, ஹெச்சுக்கு 8. சென்டராக இருக்கிறத மட்டும் ப்ராக்கெட்குள்ளே ப்ளஸ் பண்ணி போட்டுட்டு ப்ளஸ் மூணுத்தையும் வந்து நம்ம ஹிண்ட்டு பண்ணி போனோம். 2 × 35 70 × 8. 70 × 8 560 சென்டிமீட்டர். அதாவது இதோட மொத்த புறப்பரப்பு 160 சென்டிமீட்டர், பக்கப்பரப்பு 560 சென்டிமீட்டர். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. இதை மாதிரி ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.